வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்லமறிவும் நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னைக்கு இருதயத்துக்கான ஸ்பெஷலான டாக்டர் தான் சந்திக்க போகிறோம். இருதயம் சார்ந்த எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா SRM குளோபல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் நம்பியன் ராஜராஜன் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, பொதுவாக இருதயம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லலாம். அதற்கான அறுவை சிகிச்சைன்னு சொல்லும் போது ஒரு பயம், பதட்டம் தாராளமாக எல்லாருக்குமே இருக்கிறது ரொம்பவே அடிப்படையான விஷயமா இருக்கு. அதுலேயும் மினிமல் இன்வெசிவ் கார்டியாக் சர்ஜரி அப்படின்னு சொல்லும் போது இன்னும் பயம் இருக்கு. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும் போதே பல விதமான பதட்டம் இருக்கு. ட்ரெடிஷ்னலான மெத்தட் அதை பற்றின நிறைய புரிதல் இருக்கு. இந்த சர்ஜரி பற்றின புரிதலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதை பற்றின ஒரு விளக்கம் தான் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். அதை பற்றி சொல்லுங்க. அதுதான் மேடம். இப்போ முன்ன இருந்த மாதிரி நம்ம அந்த ஹார்ட் சர்ஜரிக்கு நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் அது வந்து லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமா தான். யாருக்கும் அந்த மாதிரி ஒரு வரும்போது எல்லாருக்கும் ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் இப்போ வந்து முன்னாடி இருந்த மாதிரி அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேஷன் அதெல்லாம் இப்போல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து சர்வசாதாரணமாக இப்போ நம்ம காலையில் எங்களை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், மத்தியானம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பெயின் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம ஹார்ட்டை இருதயத்தை ஓப்பன் பண்ணால் எவ்வளோ வலி இருக்கணும் அந்த அளவுக்குலாம் இப்போலாம் வலியெல்லாம் இருக்கிறதே கிடையாது. அதாவது ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க, ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஸ்டிஃப்னஸ் மாதிரி இருக்கும், இது இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு பயப்படணுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி, இருக்கிற டயக்னோஸ்டிக் டெக்னாலஜி இதெல்லாம் இருக்கும்போது இப்போ பார்க்கும்போது வருவாங்க, வந்துட்டு இப்போ ஒரு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் மாதிரி காலையில் முடிச்சுட்டு மதியானம் ஒரு 3.5 மணி நேரத்தில் சர்ஜரி முடிஞ்சிட்டு அதுக்கு 2வது நாள் இறக்கி நம்ம நடக்க வச்சுடுவோம். எல்லாம் நாங்கள் பண்ணிடலாம். 3வது நாள் எக்கோ இசிஜியில் எடுத்து பார்த்து அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா 4வது நாள் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ ஒன்றும் பயப்படுற மாதிரி இப்போதைக்கு எதுவும் பெருசாக இல்லை. இப்போ முன்னாடிலாம் நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா ஹார்ட்டை வந்து இந்த ஸ்டெர்னல் போனை கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 8 சென்டிமீட்டர் இன்சிஷன் போட்டு ஸ்டெர்னல் போன் இருக்கும். அது வந்து ஒரு சா மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதை வச்சு கட் பண்ணிவிட்டு உள்ளே போய் லேயர் பை லேயராக உள்ளே போயிட்டு ஹார்ட்டு கட்ட போயிட்டு ஹார்ட்டை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஹார்ட்டை வந்து ஹார்ட் லங் மிஷின், ஹார்ட் பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை, ஒரு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு 72 தடவை ஹார்ட் துடிச்சு தான் வேலை செய்யுது. ஒரு நிமிஷம் நம்மளால் நிறுத்த முடியாது. ஆனால் இதெல்லாம் கண்ட்ரோல்டு மேனரில் இருதயத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் நிறுத்தி ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் சர்ஜரிஸை நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஹார்ட்டை நிறுத்தும் போது இந்த ஹார்ட்டு மற்றும் அந்த நுரையீரல் பண்ணக்கூடிய அந்த வேலையை ஹார்ட் லங் மிஷின் சொல்லக்கூடிய வேறு ஒரு மிஷினை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். அது நம்மளுக்காக அந்த மிஷின் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம சர்ஜரி முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்துடுவோம். ஸோ இப்போது இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது. அதுக்கப்புறம் போனை திருப்பி மூடிடுவோம். அந்த போனை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர்ஸை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வரும். இப்போது அதை விட இப்போ நம்ம டெக்னாலஜி இதெல்லாம் அதிகமானதுனால நம்மளுக்கு என்ன பண்ணுறோன்னா இப்போது அந்த பெருசாக ஓப்பன் பண்ணி பண்ணுறது கிடையாது. இப்போ முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்த எல்லா சர்ஜரியுமே இப்போ சிறுசாக ஒரு சின்ன துளை, ஒரு 3-4 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு வலது பக்கமோ இடது பக்கமோ, இப்போ வந்து ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்கள அந்த பிரஸ்ட் க்ரீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த க்ரீஸ் வழியாக போய்ட்டு தழும்பு கூட வெளியில் தெரியாத மாதிரி நம்ம அதே சர்ஜரிஸ் இப்போ நம்ம பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அதே சர்ஜரிஸை இப்போ நம்ம சிறு துளை அளவு கடப்படும். இதை தான் நான் வந்து மினிமல் இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம சிலர்லாம் வந்து மைக்ரோ கார்டியாக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, இல்லை கீஹோல் கார்டியாக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த சர்ஜரிஸ் தான். இப்போ நாங்கள் வந்து எல்லா சர்ஜரிஸும் பெரும்பாலும் இந்த சின்ன துளையிலேயே முடிக்கிறதுக்காக நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போது நாங்கள் பண்ணுற ஒரு 60-70% சர்ஜரிஸ் எல்லாமே அந்த சின்ன தொலையிலேயே போய்ட்டு தான் நம்ம பண்ணிட்டு வரோம் மேடம். அதனால் பயப்படணுன்றது எதுவுமே கிடையாது. இப்போது வந்துடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏன் வந்துச்சுன்ற ஒரு கொஷினை விட இப்போ வந்தது அது எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணலாம், பண்ணதுக்கப்புறம் அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணி லைஃப் எடுத்துகிட்டு போகலான்றது தான் பார்க்கணும். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இருதயத்துக்கான அறுவை சிகிச்சை பண்ணணுன்றது எதிர்பாராத ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த ட்ரெடிஷ்னல் சர்ஜரிக்கே ஒரு பயம் இருக்குன்னு நான் சொன்னேன். இவ்வளோ பெரிய கட் இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆட்டு வெளியே எடுக்கிறீங்க, இதெல்லாம் ஓகே. இந்த சின்ன துளை வழியாக எப்படி நீங்கள் இருதயத்தை வெளியில் எடுக்க முடியும், எப்படி இந்த சர்ஜரி ப்ராசஸ், இது எவ்வளோ காம்ப்ளிகேட்டட், ஒரு டாக்டர் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். அதான் மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அது ஒரு மித். ஹார்ட்டை நம்ம வந்து வெளியில் எடுத்து நம்ம பண்ண போகிறது அன்லஸ் அதர்வைஸ் இட் இஸ் அந்த ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட்னா தான் நம்ம ஹார்ட் வந்து வெளியில் எடுப்போம். மற்றபடி ஹார்ட் உள்ளே தான் இருக்கும். பட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபுல் அக்சசிபிலிட்டி, நம்ம எப்படி வேணாலும் நம்ம திருப்பி அதுக்கான சர்ஜரிஸ்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மினிமல் இன்வேசிவ் பண்ணும்போது சின்ன ஓட்டையில் ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு உள்ள விஷன்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும், ஆக்சஸ் லிமிட்டடாக தான் இருக்கும். அதுக்காக நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லாங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே ஓப்பன் பண்ணால் நம்ம கையில் நாட் பண்ணுவோம், கையில் சர்ஜரி பண்ணுவோம். இங்கே வந்து எல்லாமே லாங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். நம்மளுக்கு கொஞ்சம் அதுக்காக நம்மளுக்கு அந்த சர்ஜன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த லேர்னிங் கர்வ் வில் பி ஸ்டீப், கொஞ்சம் லாங் கர்வ் இருக்கும், கொஞ்சம் நிறைய ட்ரைனிங் தேவைப்படும்.
அது இல்லாமல் கொஞ்சம் டைம் டேக்கிங் தான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணுற சர்ஜரிஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 3 ஹவர்ஸில் முடிக்கிறோம், 3.5 ஹவர்ஸில் முடிக்கிறோம்னா இந்த சர்ஜரி இன்னும் ஒரு ½ hour to ஒரு 45 minutes எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ பர்டன் இஸ் ஆல் ஆன் த சர்ஜன் சைட்ஸ் தான். பேஷண்ட் சைடில் வந்து எல்லாமே பெனிஃபிட் தான். அதனால் நம்மளுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த லாங் லேர்னிங் கர்வ், இன்னொன்று வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஆக்சஸ் இருக்கும், இன்னொன்று டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி வில் பி லிட்டில் இது. ஆமாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சர்ஜரியோட காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் பிட் எக்ஸ்பென்சிவ். ஒரு 30,000 to 50,000 எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னு கேட்டால் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம நான் ரீயூசபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம போட்டு பண்ணுறோம். அதனால வந்து அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு நம்ம அதை டிஸ்கார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபைன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் அதுவுமே இப்போ வந்து நம்ம மற்ற எல்லா இன்சூரன்ஸ் கவர்ஸ் எல்லாமே இப்போ அழகாக வந்துட்டதுனால அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பெரிய லிமிடேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே. ஸ்காரை பொறுத்த வரைக்கும் விசிபிளான ஸ்கார் இல்லாமல் ஸ்கார் வந்துட்டு உள்ளுக்குள்ளே மறைகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நமக்கு ஸ்கார் மறையுது அப்படின்றத தாண்டி இன்னொரு கேள்வியும் வரும், எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்குது இந்த ட்ரெடிஷ்னல் சர்ஜரிக்கும் இதுக்கும் உள்ள சக்ஸஸ் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது, காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது? ஓகே மேடம். ட்ரெடிஷ்னல் சர்ஜரின்னு ட்ரெடிஷ்னலாக நம்ம கார்டியக் சர்ஜரி பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு அந்த ஸ்கார் வந்து இங்கே பெருசாக இருக்கும். மேபி அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டெய்லி ஒரு தடவை அவங்க வந்து ஒரு மிரரில் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு அப்படி இப்படின்னு அவங்களுக்கே வந்து ஒரு இது இருக்கும். நம்ம பார்த்து தான் பொறுமையாக பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு இருக்கும். அந்த பயம் இருக்கணும். அது எப்போ இருக்கணும்னா நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது டயட்டில் இருக்கணும், வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த ஒர்க் அவுட்லாம் டெய்லி பண்ணணும். அந்த மாதிரி அந்த விஷயத்தில் மட்டும் தான் நம்ம ஞாபகம் வரணும். மற்றபடி டெய்லி அதை வந்து நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை கம்மி பண்ணக்கூடாது. இன்னும் எங்கள் ஏஜில் நம்ம ஒரு சர்ஜரி பண்ணுறோம் சிலருக்குலாம் வச்சுக்கோங்களேன், அப்போ மேரேஜுக்கு முன்னாடி இருக்கும்போது அந்த இவ்வளோ பெரிய ஸ்கார் இருந்தால் அது அவங்களுக்கு ஒரு திரும்ப அது ஒரு ட்ராபேக்காக இருக்கும். அதனால் இது வந்து ஸ்கார் தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபீமேலாக இருந்தால் அது சுத்தமாக மாஸ்க் ஆகிடும் உள்ள நம்மளுக்கு. இது மேலே இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்கார் தழும்பு இருக்க தான் செய்யும். பட் அந்த விசிபிளாக மற்றவங்க பார்க்கும்போது தெரியாது. ஆமாம். எப்போவுமே அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ட்ரெஸ் லைனுக்குள்ளே வந்துடும், நம்மளுக்கு வெளியில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுதான் இதோட அட்வான்டேஜஸ். இன்னும் நம்ம ஓப்பன் பண்ணி பெருசாக பண்ணும்போது ஒரு போனை வேறு நம்ம பிரேக் பண்ணி திருப்பி ரீயூனியன் பண்ணுறோம். அப்போது போஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வலி இருக்க தான் செய்யும், ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்க தான் செய்யும். வலின்னு சொல்ல முடியாது, அது அந்த காலத்தில் வலியில் இருந்தது. இப்போலாம் வந்து ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்க தான் செய்யும். இப்போது இந்த இதில் வந்து நம்ம பெருசாக அவ்வளோ பெரிய இன்செக்ஷன் பண்ண போகிறதில்ல, எந்த போனையும் நம்ம கட் பண்ண போகிறதில்ல. இருக்கிற போன் இருக்கிற அந்த விலா எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த இடைவெளியிலேயே போய்ட்டு நம்ம பண்ணிட்டு வந்துடும். ஸோ அதனால் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் அவ்வளோ பெருசாக பெரிய வலிகளோ இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டோ பெருசாக இருக்காது. வென்டிலேஷனில் வச்சுட்டு தான் நம்ம வந்து பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணுவோம். வென்டிலேட்டர் வச்சுட்டு அது ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வென்டிலேஷனில் இருப்பாங்க. இப்போது மினிமல் இன்வேசிவ் பண்ணுறதுனால அந்த வென்டிலேஷன்லேருந்து சர்ஜரி முடித்த உடனே வென்டிலேஷன்லேருந்து நம்ம எடுத்துருவோம். அப்படி இல்லையா ஒரு 1 or 2 hours அந்த வென்டிலேஷன்லேருந்து எடுத்துடலாம். அன்றைக்கே செஸ்ட் ஃபிசியோதெரப்பிலாம் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பேஷண்ட்டை நல்லா ஆம்லேட் பண்ணி ஐசியூக்குள்ளே நடப்பாங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றது எல்லாமே அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த டியூரேஷன் கம்மியாகிடும். இன்னொன்று வந்து ஆப்ரேஷன் முடிச்சு சின்ன தொலையில் ஆப்ரேஷன் பண்ணால் இப்போ இது பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாங்களோ அந்த வேலைக்கு போகிறதுக்கு சில மாதங்கள் ஆகும்னு சொன்னால் இது வந்து சில வாரங்களில் சில நாட்களில் சில வாரங்கள்லேயே அவங்க அந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம். பெருசாக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. ரத்தப்போக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த போன்ஸை நம்ம பிரேக் பண்ணுறதில்ல. இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது 100 பேருக்கு நம்ம பண்ணுறோன்னா அதில் ஒரு 4-5 பேருக்கு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா இதில் வந்து ஒன்று இன்ஃபெக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா சின்ன ஆக்சஸ், சின்ன சர்ஜரி அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பைக் ஓட்டுறதா இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அவங்க ரொட்டீன் ஒர்க்ஸில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. அதுதான் இதில் இருக்க அட்வான்டேஜஸ். இப்போ இங்கே பண்ணிவிட்டு நம்ம 5 நாளுக்கு அப்புறம் நார்மல் ஆப்ரேஷன் பண்ணிட்டு 5 நாளுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணோம். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 3ஆவது நாள் ஈவினிங் இல்லை 4ஆவது நாள் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் மேடம். ஸோ ரெக்கவரி ரேட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம், நீங்க லைன்ல தாமா இருக்கீங்க, உங்க பேர் என்ன? மேம் என் பேர் நிஷா மேடம். இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேம். ஓகே, உங்களோட கேள்வியை முன்வைக்கலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். எனக்கு வந்து என்னன்னு தெரியல சார், தூங்கி எழுந்தாலோ இது பண்ணாலும் உடம்பு படகுதான் ஆடுற மாதிரி இருக்கு சார். ஓகேம்மா. வேறு ஏதாவது சிம்டம் ஏதாவது இருக்கா? நெஞ்சு வலிக்கிறது, ரொம்ப தூரம் ஏதாவது நடக்க முடியாத மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரிலாம் எதாவது இருக்குங்களா? இல்லை சார், மாடி இப்போ ஏறி இறங்கினாலோ அப்படின்னா உடம்பு ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது சார். தப்பா இருக்கு. வயசு என்னமா இருக்கும்?
29 தான் சார் ஆகுது. 29வது. இதுக்கு முன்னாடி ஏதாவது டாக்டர்கிட்ட ஏதாவது செக்அப் பண்ணியிருக்கீங்களா? இசிஜி, எக்கோ டெஸ்ட் ஏதாவது? இசிஜி எடுத்துப்போம். அது இசிஜி எல்லாமே நார்மல் தான் சார் வந்திருக்கு. நார்மல் தான். எக்கோவும் நார்மல் தான் இல்லைங்களா? நார்மல் தான் சார். இது வந்து நம்மளுக்கு நீங்கள் சொல்கிறது சிம்டம்லாம் பார்த்தா ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருந்திருந்தா நம்மளுக்கு இசிஜி எக்கோலேயே வந்து ஒரு சின்ன சிம்டம் கொடுத்துருக்கோம். ஐ மீன் அதுலேயே நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் இருந்திருக்கும். அதை வச்சு ஃபர்தராக என்ன டயக்னோஸ் பண்ணுமோ நம்ம பண்ணலாம். இது வந்து இருதயத்தினால மட்டும் அந்த பிரச்சனை வரதில்லைம்மா. சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த தைராய்டு சுரப்பின்னு இருக்குல்ல, அது நம்மளோட அது அதிகமாக சுரக்கிறது இல்லை கம்மியாக சுரக்கிறது அதனாலேயும் அந்த மாதிரி வரலாம். நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் வரலாம், இல்லை மன அழுத்தம் காரணமாகவும் வரலாம். இது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹார்ட்டோடைய பிரச்சனை இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு சிம்டம் வரணும்னு கிடையாது. நம்மளுக்கு இன்னும் லைஃப் ஸ்டைல் பார்க்கணும், நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மெடிடேஷன் நிதானம் அதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் இதை மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க. நல்லா ஒரு நாளைக்கு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் நல்ல ஒரு தூக்கம் இருக்கணும் நைட்டு. அந்த இந்த கொஞ்சம் மொபைல் ஃபோன்ஸ் அது பார்க்குறது இது பார்க்குறது அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் திரும்பவும் இதே மாதிரி சிம்டம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா திருப்பி நீங்கள் இன்னொரு தடவை எக்கோ எடுத்து பார்க்கணும், இல்லை இன்னொரு தடவை இசிஜி எடுத்து பார்க்கணும். தேவைப்பட்டால் நம்ம வேறு ஏதாவது சிடி ஸ்கேன் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இன்னொரு தடவை இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணியும் நம்மளுக்கு அந்த சிம்டம் திரும்பி வருதுன்னா நம்ம இன்னொரு தடவை எல்லா டெஸ்ட்டும் ஒரு தடவை எடுத்து பார்க்கணுமா. கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும் ஏதாவது. பொதுவாகவே இந்த இருதயத்துக்கான நலத்தை பற்றின ஒரு புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கால் பண்ண பேஷண்ட் ஒரு படபடப்பு இருக்கும்போது கூட அது இருதய நோயோ அப்படின்ற மாதிரி ஒரு கவலை இருக்குது. இன்னும் ஒரு சாரார் பார்த்தீங்கன்னா அட்டாக் வர வரைக்கும் கூட அவங்களுக்கு இருதயத்தில் பிரச்சனை இருக்குன்றதை பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி தேவைப்படும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். சர்ஜரி வந்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீசஸ் இருக்குது மேடம். அதாவது பிறப்புலேருந்தே இருதயத்தில் கோளாறு இருக்கவங்க இருக்காங்க. அது ஹார்ட்டில் வந்து இந்த ஏஎஸ்டி விஎஸ்டின்னு சொல்லக்கூடிய ஹார்ட்டில் ஒரு துளை இருக்கிற ஒரு டிசீஸ் இருக்குது. அது வந்து குழந்தைய வயிற்றில் இருக்கும்போது அந்த இருக்கணும். அது வந்து ஃபிசியாலஜி. அது சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, பிறந்ததுக்கப்புறமா அது மூடாது, அது பெருசாக இருக்கும், அந்த மாதிரி சர்ஜரி. அதுக்குமே இப்போ வந்து நம்மள இருதய அறுவை சிகிச்சை இல்லாமே நம்ம கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, இருதய டாக்டர்ஸ். அவங்க வந்து சென்ட் மாதிரி உள்ளே வச்சு அதை டிவைஸ் வச்சு அதை மூடிட்டு வெளியில் வருவாங்க. அது மூட முடியாத பட்சத்தில் அதுக்கு வந்து எல்லா ரிம்மும் கரெக்டாக இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு வால் ஒரு பகுதி வந்து வீக்காக இருந்தது இதுன்னா அப்போது அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த டிவைஸை போய் ஃபிட் ஆக முடியல அப்படின்ற அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சர்ஜரி பண்ணுவோம். இன்னொன்று வந்து இருதயத்தில் வந்து ஒரு 4 வால்வ் இருக்குது. இந்த அயோட்டிக் வால்வ், மைட்ரல் வால்வ், பல்மனரி வால்வ், ட்ரைகஸ்பிட் வால்வ், அந்த 3 இதழ் வாழ்வுகள், இதழ் வாழ்வுலாம் இருக்குல்ல, அதில் வந்து சிலருக்கு பிரச்சனை வரும். அது வந்து இன்ஃபெக்ஷனாலையும் வரும். வயது முதிர்ந்த காலத்தில் அது ரொம்ப பழுதடைஞ்சு அது கொஞ்சம் அதில் படிமானம் இருக்கிற மாதிரிலாம் கூட இருக்குது. அந்த மாதிரி சர்ஜரி அந்த மாதிரி இதுலேயுமே வந்து முதல்ல எடுத்த உடனே நம்ம போய் சர்ஜரி பண்ண மாட்டோம். அவங்களுக்கு முதல்ல எப்போப்பெல்லாம் எவ்வளோ நம்ம வந்து சர்ஜரியை அவாய்ட் பண்ணலான்ற பாசிபிலிட்டிஸை நம்ம பார்ப்போம். ஒரு கட்டத்தில் அதுக்குமே வந்து நம்மளுக்கு தொட வழியாக அந்த ரத்த குழாய் வழியாக போயிட்டு பண்ணிட்டு வர்றதுக்கான டெக்னிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது பண்ண முடியாத பட்சத்தில் நிறைய கால்சியம் டெபாசிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ள சில ஸ்கோர்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்கோர்ஸ்லாம் அது மீட் பண்ணாத பட்சத்தில் அப்புறம் தான் நம்ம ஃபைனலாக தான் நம்ம சர்ஜரிக்கு போவோம். அப்போ அந்த வால்வை வந்து ரிப்பேர் பண்ணுற சர்ஜரிஸ் இருக்குது. அந்த வால்வை எடுத்துகிட்டு செயற்கை வால்வ் பொறுத்துற சர்ஜரிஸ் இருக்குது. இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒரு 40-50 வயசுக்கு மேலே அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த இதனால் வந்து அந்த ரத்த குழாய்களில் கொழுப்பு படிகிற அந்த டிசீஸ் இருக்குது. அதை தான் வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டென்ட் வைக்க முடியுமா, பாசிபிளாக அதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ண முடியாத பட்சத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, ரொம்ப லாங் செக்மெண்ட்டாக இருக்குது, அடைப்பு வந்து ரொம்ப நெடுநீளத்துக்கு அடைப்பு இருக்குது, ரொம்ப அந்த குழாய்க்குள்ளே நம்மளால் உள்ளே போய் வைக்க முடியாததுக்குன்னு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதெல்லாம் மீட் பண்ணிவிட்டு ஸ்டென்ட் வைக்க முடியலன்னும் போது அப்போ தான் வந்து கார்டியாலஜிஸ்ட் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்ஜரியை பற்றியே நம்ம யோசிப்போம். அதுக்கு முன்னாடி தரவாக எல்லாத்தையும் பார்த்துருவோம். வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, சர்ஜரி இல்லாமல் அவங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயும் அவங்கள குணப்படுத்த முடியுமா. சர்ஜரி பண்ணணுன்றது எங்களோட நோக்கம் கிடையாது. அது யாருக்கு பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுல தான் வந்து அந்த ஒரு ட்ரிக்கே இருக்குது. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பல தரப்பில் நம்ம அது வந்து படிப்படியாக எல்லாத்தையும் பார்த்து ஸ்க்ரீனிங்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நம்மக்கிட்ட வரும். அந்த மாதிரி இப்போ சொன்ன மாதிரி அப்போ எல்லா சர்ஜரிஸுமே நம்ம ஓப்பன் பண்ணியும் பண்ணலாம், மினிமல் இன்வெஸ்ட்லையும் பண்ணலாம். மினிமல் இன்வெஸ்டத்தில் எல்லா ஆப்ரேஷன் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதுக்குன்னு வந்து சில டிசீசஸ்லாம் இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்டென்சிவான டிசீசஸ். அந்த மாதிரி டிசீசஸ் இதில் பண்ணுறது கஷ்டம். இன்னொன்று வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு இருதய அறுவை சிகிச்சை இருந்தால் இந்த சின்ன துளையில் போட்டு நம்ம பண்ணுறது அதுவுமே ரொம்ப கடினம். ஸோ அந்த மாதிரி அப்புறம் அந்த பேஷண்ட்டோடைய
ஃபிசிக்கல் ஹேபிட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதுவுமே ஒத்துழைக்கணும். அந்த மாதிரி வரவங்களுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். நம்ம வந்து சர்ஜரி பண்ண முடியுன்றதுக்காக நம்ம எல்லாருக்கும் பண்ண போகிறதில்ல. யாருக்கு நீட் ரிஸ்க் வெர்சஸ் பெனிஃபிட் அந்த மாதிரி தான். யாருக்கு உண்மையிலே அதை பண்ணால் அவங்களுக்கு வந்து லைஃபோட சர்வைவல் நல்லாயிருக்கும், லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம போய் பண்ணுவோம் மேடம். ஓகே ஃபைன். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேரு ராஜேஸ்வரிமா. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? சீர்காழியில இருந்துமா. இது யாருக்கான கேள்வி? எனக்காக கேள்விதாம்மா. உங்க வயசு என்னம்மா? 61மா. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குதும்மா. மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கம் வருது, இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. அதுக்காக தான்மா. அதுதான்மா, நான் முன்னாடி இருந்த அந்த காலர் அவங்ககிட்டயும் நான் சொன்னது அதுதான். இப்போ வந்து இந்த தூக்கம் வராததுக்குன்னு வந்து நமக்கு பல வகையான காரணங்கள் இருக்குமா. எல்லாமே வந்து இருதயத்தோட சம்பந்தம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இருதயத்தில் இருக்கிற பிரச்சனால சில தூக்கம் இன்மையெல்லாம் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு சொன்னால், படுத்ததுக்கப்புறம் மூச்சு விட முடியாமல் எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூங்க, அதுக்கப்புறம் மூச்சு விட முடியாமல் எழுந்து உட்காந்துருவாங்க. அவங்களால வந்து இந்த ஃப்ளாட்டாக படுக்க முடியாது. இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். சிலருக்கு வந்து அந்த படபடுப்பு இருந்து அவங்களால அதால் தாங்க முடியாமல் எழுந்திருப்பாங்க. நெஞ்சு வலி வந்து தூங்க முடியாமல் இருப்பாங்க. இந்த மாதிரியான சில காரணங்கள்லாம் தான் வந்து இருதயத்தினால வரக்கூடிய தூக்கமின்மை. மற்றதுக்கு நீங்கள் சொல்கிற சிம்டமை பார்த்தா உங்களுக்கு, நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு நெஞ்சு வலியோ இல்லை மூச்சு விடுறதுக்கு கஷ்டமோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு ஹார்ட் ரிலேட்டடாக உங்களோட ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன அழுத்தம் இருக்கா, அந்த ஸ்ட்ரெஸ் மெடிடேஷன் பண்ணணும், இன்னும் நீங்கள் பார்க்கணும். தூக்கம் வரலையா, சரி அப்படியே உங்களுக்கு ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அதை சொல்ல தெரியலையா, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நல்ல ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நல்ல அந்த டாக்டர்கிட்ட போய்ட்டு அந்த பேசிக் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இசிஜி எக்கோ பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு ஹாஃப் ஆஃப் த பிரச்சனைக்கான விடை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எந்த லைனில் போகணும், இல்லை நம்மளுக்கு வந்து இருதய டாக்டரை பார்க்கணுமா, இல்லைனா வந்து மன அழுத்தத்துக்காக நம்ம யாரையாவது பார்க்கணுமா அப்படின்றது எல்லாமே வந்து அந்த பேசிக் ஒரு பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய்ட்டு அணுகி அந்த பேசிக் டெஸ்ட்டை கொஞ்சம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம எது வந்தாலும் முடிவு பண்ண முடியும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தாம்மா இருக்கீங்க, பேசலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னம்மா? டிவி பார்த்து பேச வேணாமா? கேக்குதுமா. உங்க பேர் எனக்கு வந்து ஆர்ட்ல ப்ராப்ளம், நீர் போட்டுன்னு சொன்னாங்க. ஓகேம்மா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, பேசலாம். அம்மா, இப்போ அதனால உங்களுக்கு எப்படி அது தெரிய வந்தது, உங்களுக்கு எப்படி அதை உணர்ந்தீங்க, முதல்ல என்ன மாதிரியான சிம்டம்கள் வந்தது? மா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்த்து பேசாதீங்க, டாக்டர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்பமா தெரிய வந்துச்சு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு? இல்லைம்மா, அதாவது இருதயத்தில் வந்து நீர் கோத்துட்டு இருக்கிறது எப்படி தெரியும்? எக்கோல தெரிஞ்சதுங்களா, இல்லை உங்களுக்கு என்ன சிம்டம் வந்தது, எதனால போய் முதல்ல டாக்டர் அணுகுனீங்க? ஓகேம்மா, நீங்க அடுத்த முறை கால் பண்ணும்போது இதற்கான விளக்கத்தை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அந்த நீர் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதான் மேடம், அது வந்து ஒரு ப்ராட் டேர்ம். இருதயத்துக்குள்ளே நம்மளுக்கு நீர் இருக்கலாம், இருதயத்தை சுற்றி இருக்கிற அந்த ஒரு பவுச் பெரிகார்டியம் சொல்லுவோம், அதில் நம்ம நீர் இருக்கலாம். இன்னொன்று வந்து நுரையீரலில் நீர் கொத்துட்டு இருந்தால் கூட அவங்க அதை அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க எந்த கேட்டகரியில் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் எதுவாக இருந்தாலுமே ஒரு ப்ராப்பர் எவாலுவேஷன், அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரத்த குழாயில் அடப்பு இருக்குங்க இல்லையா, அதை நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாமல் நம்ம இது பண்ணாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் அதனாலேயும் வந்து இருதயத்தோட ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு ரொம்ப குறைஞ்சிரும். அதனாலேயே நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ இல்லைன்னா ஒரு மைல்டு அட்டாக்கு கூட வந்திருக்கலாம். இப்போ நான் அவங்கள நான் பயமுறுத்த விரும்பலை. பட் இதெல்லாம் அந்த காரணங்கள் அவங்க ப்ராப்பராக அவங்க போய்ட்டு எவாலுவேட் பண்ணால் தான் அதுக்கான ரீசன் தெரியும். பட் நான் வந்து சாதாரணமாக ஹார்ட்டை சுற்றி நீர் ஏன் இருக்குதுன்றது இதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுனாலையும் ஹார்ட்டுக்கு அது வந்து ஒரு இன்சல்ட். அந்த இன்சல்ட் இருக்கும்போது என்ன பண்ணும், இப்போ நமக்கு அடிப்பட்டா நம்மளுக்கு அந்த இடத்துல வீக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஹார்ட்டில் சில ரியாக்ஷன்ஸ் ஏற்படும் அந்த மசிலை சுற்றி. அதுலேருந்து அந்த நீர் வடிஞ்சு அந்த நீர் அது பெரிகார்டியல் ஃபியூஷன் சொல்லுவோம். அது சில டைம்ஸில் அது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கடவுளோட படைப்பிலேயே இருதயம் வந்து நிறைய உராய்வுலாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்க தான் செய்யும். ஒரு 30 to 50 ml இருக்க செய்யும். அது எப்போ போயிட்டு அது இருதயத்தை அழுத்துற அளவுக்கு நீர் அதிகமாகுதோ அப்போ தான் அது வந்து
சிக்னிஃபிகண்ட். அந்த மாதிரி இருக்கும்போது அது ஏன் வந்ததுன்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணணும், இருதய பிரச்சனையே இல்லாமல் டிபியின் காரணமாக கூட வரலாம். டிபின்றது நுரையீரலில் மட்டும்தான் வரணும்னு கிடையாது. அது டிபின்றது எங்கே வேணாலும் வரலாம். இருதயத்தை சுற்றி வரலாம், நம்ம ஸ்கின்ல வரலாம், கிட்னியில் வரலாம், அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸில் வரலாம், முதுகு தண்டுவாடத்தில் வரலாம். அது எங்கே வேணாலும் வரலாம். நுரையீரலில் டிபி இல்லை, எனக்கு இதுக்கு முன்னாடி டிபி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதோடைய விளைவாக கூட நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட்டை சுற்றி இருக்கிற அந்த பெரிகார்டியம் திக்காயிட்டு அதுக்குள்ளே நம்ம ஃப்ளூயிட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு சரியாக தெரியல. அது இல்லாமல் நுரையீரலில் நீர் கோக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு நிறைய இருக்குது. நுரையீரலில் நம்மளுக்கு கிட்னியில் ஏதாவது அதோட செயல்பாடுகள் குறைஞ்சாலோ, இல்லை ஹார்ட்டோடைய அந்த துடிக்கிற தன்மை குறைஞ்சாலோ, இல்லை நுரையீரலையே பிரச்சனை, அதாவது டிபி முன்னாடியே வந்துட்டு அதுக்கு நம்ம கொஞ்சம் சரியாக ட்ரீட் பண்ணல, இல்லை வேறு எதனா அது சீழ் வைக்கிறது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிசீஸஸ்லாம் இருக்குது. அதனாலேயே கூட நம்மளுக்கு வந்து நுரையீரலில் நீர் வரும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு ஹெட் டு டோ நம்ம ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட்டில் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் அது ஏன் வந்தது அப்படின்றது ஒரு முடிவுக்கு வர முடியும். வந்ததுக்கப்புறம் அது எந்த மாதிரியான மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே அதை நம்ம குணப்படுத்த முடியுமான்றதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் சர்ஜரி தேவைப்படுன்ற பட்சத்தில் நம்ம பண்ணிக்கலாம். அது இருதய அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி, நுரையீரல் அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணணும் அவசியம் இல்லை. நுரையீரலுமே வந்து வேட்ஸ்ன்னு சொல்லுவோம், வீடியோ அசிஸ்டட் தொரஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். அதிலே வந்து நம்ம உள்ள கேமரா போட்டு, இப்போ வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம லேப்ரோஸ்கோபி சர்ஜரி போட்டு பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நம்ம இங்கேயே வந்து அந்த ஸ்கோப்பி மாதிரி இருக்கும், கேமரா போட்டு அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நீரெல்லாம் எடுத்துகிட்டு அதை சுற்றி இருக்கிற அந்த சில கசடுகள் அது ஒட்டிக்கிட்டுலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம பிரிச்சுட்டு அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேரு சூடாமணி, பட்டாபுரம்ல பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான்மா, அதாவது கிட்னில உப்பு நோய் பார்டர்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, உங்க வயசுமா? என் வயசு 67 வயசு ஆகுதுமா. அதுவும் இல்லாத கண்ணு ஆபரேஷன் பண்ண, கண்ணு அந்த லென்ஸ் உள்ள தண்ணி போயிடுச்சுன்றாங்க. இந்த உப்பு நோய்க்கு எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, பார்டர்ல இருக்குன்றாங்க, அப்போ கிட்னி போயிடுமா? ஐயா கிட்ட நிச்சயமாம்மா பேசலாம், சார் இணைப்பில் தான். அதுதான்மா, அது நீங்கள் கேட்ட கொஷின் கரெக்ட் தான். ஆனால் வந்து அதுக்கான நிபுணர்கள் வந்து வேறு இருக்காங்க. அது வந்து நம்ம கிட்னி டாக்டர்ஸ்கிட்ட பேசினா இன்னும் பெட்டராக கிடச்சிருக்கோம். பட் இது வந்து ஒரு பொதுவாக நம்ம என்ன பண்ணணும்னா, கிட்னியில் உங்களுக்கு சொல்லணுன்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கான வாட்டர் நாங்கள் வந்து இதுக்கு பேசிக்கலி நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த உப்பு டெய்லி நம்ம உப்பு சத்து எடுத்துக்கிறோம்ல, அந்த உப்பே நம்ம வந்து ஃபுட்டில் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கக்கூடாது. இன்னொன்று லிமிட்டட் தண்ணி, அது எந்த அளவுக்கு உங்களோட கிட்னி பாதிச்சிருக்குன்றது அந்த யூரியா கிரேட்டினின் லெவல் பார்த்து தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணியோட நீரோடைய அளவு அதுவுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1.8 லிட்டர் 2 லிட்டருக்கு மேலே நம்ம கொஞ்சம் குடிக்கிறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து நீங்கள் இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸு உப்பு இல்லாமல் பிபியை வந்து ப்ரெஷரை வந்து பிளட் ப்ரெஷர் வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். மாத்திரைகளை ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக வாரம் வந்து எவ்வளோ பிபி இருக்குதுன்னு எங்கள் பக்கத்தில் எங்கேயாவது செக் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திரைகளை கொடுக்குற மாத்திரைகளை அந்த பிபியை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். சுகர் இருந்தால் அதையும் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். சுகர் கண்ட்ரோல், பிபி கண்ட்ரோல். உப்பு வந்து நீங்கள் சாப்பாடுலேருந்து ஃபுல்லாக தவிர்த்துட்டீங்க. எதையுமே வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து அந்த பொரிச்ச மாதிரி திங்ஸை எதுவுமே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக சாப்பிட்ணும். இந்த மசாலாஸ்லாம் கம்மியாக சாப்பிட்டோன்னாவே நம்ம வந்து அந்த கிட்னியோட பாதுகாப்பை நம்ம நல்லா நீட்டிச்சு போடணும். ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் நல்ல ஒரு உடற்பயிற்சி, ஒரு நல்ல அந்த ஜிம்முக்கு போயிட்டு அந்த மாதிரி பண்ணணும். இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் வாக்கிங், ஒரு சின்ன உடற்பயிற்சி, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தாலே மன அமைதி, மன ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் இதெல்லாம் இருந்தாலே நம்மளுக்கு வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம நல்லா நீட்டிச்சு நம்ம நல்லா போட முடியும். அதுவும் இல்லாமல் இப்போது ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ஜுரம், தலைவலி, காய்ச்சல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான நிபுணர்கள்கிட்ட போயிட்டு கரெக்டாக பார்த்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து இந்த மாதிரி கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எழுதி கொடுக்குற அந்த மாத்திரை மருந்துகளை தான் நம்ம சாப்பிட்ணும். நம்ம போய்ட்டு இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு எனக்கு இங்கே வலி இருக்குது, தலை வலி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த தலைவலி க்யூர் ஆகிற மாதிரி மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. அந்த மருந்தில் என்ன ஆகுனா சில டைம்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற ஆன்டிபயோட்டிக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து வலி நிவாரணியாக இருக்கட்டும், எல்லாமே கிட்னிக்கு இன்சல்ட் தான். ஆல்ரெடி நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்கள் கிட்னிக்கு ஒரு இன்சல்ட் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த கிட்னிக்கு நம்ம மேலும் மேலும் இன்சல்ட் கொடுக்காம அதை அழகாக கொண்டு போனாலே நல்ல கிட்னியோட ஃபங்க்ஷன் நல்லா நீட்டிச்சு இருக்கும். அதுக்காக நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது. நம்ம அதுக்காக ஸ்பெஷலாக எதுவும் பண்ணணுமே அவசியமே கிடையாது. செய்கிற காரியங்கள் உங்களுக்கே வந்து இது நல்லது, இது சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா வந்து கிட்னிக்கு கேடு அப்படின்றதுலாம் உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி டாக்டர்ஸை பார்த்துருப்பீங்க, அவங்களே சொல்லியிருப்பாங்க. அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுமா.
நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். அது நலம் அறிவோம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் பரமேஸ்வரி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் பந்துட்டில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? என்னோட குழந்தைக்காக. ஓகேம்மா, உங்களோட வயது என்ன? என்ன மேடம்? உங்க வயசு என்னம்மா? எனக்கு 35 மேடம். பேசலாமா? சொல்லுங்கம்மா. பாப்பாவுக்கு ஹார்ட்ல ஹோட்டல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். அது எப்போ மூடும்? குழந்தை 8 மாசம் பிறந்திருக்கு. 8 மாசம்மா. அது வந்து நம்ம அந்த அளவோட அந்த ஓட்டையோட அளவு ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். அதுதான்மா. சின்னோண்டுன்னு சொன்னாங்க. சின்னோண்டு அது ஒன்றும் இல்லைம்மா. சிலருக்கு வந்து நம்மளுக்கு நம்ம வந்து 8 வயசு வரைக்கும் கூட நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாமா. அது கொஞ்சம் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து குழந்தை பிறந்த அது வந்து அந்த ஓட்டைன்றது வந்து ஃபிசியாலஜிக்கலாக இயற்கையாகவே இருக்கிற ஒரு ஓட்டை தான். குழந்தை பிறந்து 24 மணி நேரத்துலேருந்து 42 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஓட்டை வந்து தானாக மூடிக்கும். சில சமயம் வந்து என்ன பண்ணோம், அந்த ஓட்டை மூடுறதுல கொஞ்சம் டிலே இருக்கும். அது நம்ம வந்து சாப்பிட்ற அந்த ட்ரக்ஸு டேப்லெட்ஸ் அதெல்லாம் கூட சில டைம்ஸில் இருக்கலாம். அந்த மாதிரி டிலே இருக்கிறதுனால தான் வந்து இப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் வேறு எதாவது ரெகுலர் செக்அப் பண்ணியிருப்பீங்க, அதில் உங்களுக்கு எதாவது சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப சின்ன ஓட்டையாக தான் எனக்கு தெரியுது. இதுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 8 வயசு வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஓட்டை வந்து அதோட சைஸில் கம்மியாகிட்டு 5 mm சைஸு இல்லைன்னா ஒரு அதிகபட்சம் 8 mm சைஸ் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் தானாகவே மூடிக்கும். நம்மளுக்கு அதுக்காக பயப்படணும்னு எதுவும் இல்லை. இப்போ வந்து குழந்தைக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குது, மூச்சு திணறல் ஏற்படுது, இல்லை ஃபீடிங் பண்ணும்போது பால் குடிக்கும் போது குழந்தைக்கு மூச்சு திணறலாம் ஏற்படுதுன்னா அப்போ நம்ம போய்ட்டு இம்மீடியட்டாக டாக்டரை பார்த்துட்டு இன்னொரு எக்கோ பண்ணிவிட்டு இந்த ஓட்டை மட்டும்தான் இருக்குதா. சில சமயம் என்ன பண்ணோம், அந்த ஓட்டை மட்டும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. அந்த ஓட்டை கூட சேர்ந்து இருதயத்தில் மற்ற கோளாறுகள்லாம் கூட இருக்கும். கொஞ்சம் ரத்த கோளாறுலாம் வந்து சுருங்கி இருக்கிறது, விரிஞ்சு இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இது மட்டும்தான் பிரச்சனை, அந்த ஓட்டைகள் மட்டும்தான் பிரச்சனை, சிறிய ஓட்டை தான் பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஒன்றும் அதுக்கான இது இல்லை. வருஷம் நம்ம ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு சேம் கார்டியாலஜிஸ்ட் இருந்தால் பெட்டர். அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த ஓட்டையோட சைஸ் என்ன குறைஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு மானிட்டர் பண்ணிருந்தா போதும். அவசரப்பட்டு நம்ம எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. அதாவது நான் சொன்ன சிம்டங்கள், அந்த மூச்சு திணறல், அந்த சாப்பிட முடியல, குழந்தையோட வெயிட் கம்மியாகிட்டே போகுது, ஒரு வருஷத்தில் ஒரு 4-5 தடவை 6 தடவைக்கு மேலே நுரையீரல் சளி மூச்சோட முடியாத பிரச்சனைகளுக்காக போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற மாதிரி ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் தான் வந்து அலார்மிங் சிம்டம்ஸ். இந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருந்தால் உடனே பக்கத்தில் இருக்க மருத்துவரை பார்த்து இதுதான் பிரச்சனையா இல்லை கூட வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்து அதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணுமா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். நலம் அறிவோம். ஓகே சார். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வேலு. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி. ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? என்னோட கேள்வி தான் மேம். உங்களோட வயது என்ன சார்? வயசு வந்து 50 ஆகுதுங்க. பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை முன்வைக்கலாம். உங்க கேள்வி என்ன சார்? சொல்லுங்க சார். மேம் இப்போ வந்து ஒரு சின்ன டவுட். எனக்கு வந்து வால்வு சுருங்கி 2002 ஆபரேஷன் பண்ணிருக்கேன். ஓகே. அந்த வால்வு வந்து மறுபடியும் இன்னொரு வால்வு சுருங்கி இருக்குன்றாங்க. ஓகே. அதுல சால்ட் இருக்கு கொஞ்சம் இருக்காங்க. இப்போ 3வது டைம் ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே சார். ஆபரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மூச்சு திணறல் இருக்கு. அதோட பிளஸ் பாத்தீங்கன்னா எதுவும் படி ஏற முடியல. ஓகே சார். ஃபுட் எல்லாம் கரெக்டா, டயட் எல்லாம் கரெக்டா இருக்கேன். ஆமா சார். கிடையாது. ஓகே. சுகர் கிடையாதுங்க சார். ஓகே சார். அந்த முதல்ல ஆபரேஷன் பண்ணீங்களா? அந்த வால்வு சொல்லுங்க. அதான் சார், அந்த வால்வோட பிரச்சனை. இப்போ வால்வு ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன் சார். அதை ஓகே சார். ஓகே, புரியுது சார். அந்த ரீப்ளேஸ் பண்ணதுனால இப்போ ஆபரேஷன் பண்ண ஏதாவது தொந்தரவு கொடுக்குமா? இல்லை சார், இது பயம் இருக்கு. ஓகே சார். அது வந்து ஒரு குரூஷியலான ஒரு சுச்சுவேஷன் தான். எனக்கு தெரிஞ்சு அதான் எனக்கு நீங்கள் வால் பேரில் தான் சொல்லணும்னா கூட ஐ காட் அந்த ஒரு ஐடியா எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு வால்வில் ஆல்ரெடி வந்து அந்த வால்வே மாற்றி செயற்கை வால்வு வச்சுருக்காங்க. இப்போ இன்னொரு வால்வில் ஆப்ரேஷன் பண்ணணும்னா நம்ம அது இப்போ நீங்கள் சொல்கிற சிம்டம்லாம் பார்த்தா உங்களுக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் நல்லது தான் சார். அந்த மூச்சு வாங்குறது, இல்லை நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கிறது, அந்த படபடப்பு வர்றது, இல்லை கை கால்கள் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்குது. ஒரு 100 மீட்டர் நடந்தாலே என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது
நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும்னா நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சொன்ன மாதிரி அதில் வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு ஏதோ ஒரு படிஞ்சிருக்க மாதிரி ஏதோ ஒன்று சொன்னீங்க அப்படின்னா அதான் அது வந்து அப்போ நம்ம சால்ட் படிஞ்சிருக்கு, அதான் சால்ட்டு படிஞ்சிருக்கு, அதை அந்த மாதிரி இருந்தால் நம்ம அது ஆப்ரேஷன் நம்ம பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரிஸ்க் தான் சார். ஏற்கனவே நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது இப்போ முதல் தடவை நம்ம இருதய அறுவை சிகிச்சை பண்ணும்போது நம்ம உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லா ஆர்கன்ஸ்லாம் வந்து இந்த புக்கில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி அழகாக இருக்கும். ஒரு தடவை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி உள்ள மூடும்போது இருதயம், நுரையீரல், அதுக்கு மேலே இருக்கிற அதை சுற்றி இருக்கிற அந்த பெருக்கிடம் அதுக்குள்ளே நிறைய ஒட்டி அது அப்படி தான் இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம சிறிது நேரம் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பேஷண்ட்ஸோடு நம்ம வந்து அதை பார்த்து ஆப்ரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு அழகாக வெளியில் வந்துடும். இது நீங்கள் வந்து முதல் ஆள் இல்லைங்க சார். இந்த மாதிரி நம்ம நிறைய சர்ஜரிஸ் நம்ம இது பேர் வந்து ரீடு கார்டியாக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இதில் பயப்படுறதுக்கான விஷயம் ஒன்றுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கான சிம்டம்ஸ் வந்து ரொம்ப பெருசு. இந்த ஆப்ரேஷன் நம்மளுக்கு பெருசு. ஆப்ரேஷன் வேணுமா இல்லை சிம்டம் வர்சன் ஆகிட்டு போகுதா அப்படின்னு நம்ம ஒரு வெயிட்டேஜ் தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்கள் சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் வர்சன் ஆகிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்காக இருந்தாலும் ஒரு ரிஸ்க் இருக்க தான் சார் செய்யும். எவ்வளோ சின்ன ப்ரொசீஜர் இருந்தாலும் ரிஸ்க் இல்லாமல் எதுவும் இருக்காது. நம்மளுக்கு அந்த ரிஸ்க் வெர்சஸ் பெனிஃபிட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பயப்படுற மாதிரி அது அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷனில் ஒன்றுமே வராது. என்ன ஒன்று, முதல் தடவை பண்ணும்போது உங்களுக்கு 3.5 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் சர்ஜரி முடிஞ்சதுன்னா இந்த தடவை கொஞ்சம் ஒரு 5 மணி நேரம் ஆகும். அந்த பொறுமையாக பண்ணணும், ஆனால் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான கட்டாயத்தில் தான் நீங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு உங்களோட சிம்டம்லாம் தெரியுது. இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே ஆப்ரேட் பண்ண அந்த டாக்டர் அவங்க இருப்பாங்களா, கார்டியாலஜிஸ்ட், அவங்ககிட்ட இன்னொரு தடவை நல்லா கலந்து ஆலோசிங்க. இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ நாள் நம்மளுக்கு ஆப்ரேஷன் எவ்வளோ நாளைக்குள்ளே பண்ணணுன்றதை அவங்ககிட்ட நல்லா கலந்து பேசுங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஒரு மைனர் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம மீறி நம்ம அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் ரொட்டீனாக பண்ணுற சர்ஜரிஸ். முன்ன மாதிரி எல்லாம் நம்ம இப்போ பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ரொட்டீனாக பண்ணுறோம், நீங்கள் பயப்படாதீங்க. இன்னொரு தடவை நல்லா எவாலுவேட் பண்ணிவிட்டு அதே டாக்டர் பாருங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எக்கோலாம் பண்ணிவிட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் இதுதான் ஃபைனல் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க சார். பயப்படணும்னு அவசியம் இல்லை. பொதுவாக இந்த மினிமல் இன்வெசிவ் சர்ஜரிக்கும் ட்ரெடிஷ்னல் சர்ஜரிக்கும் யாருக்கு பண்ணுறது, இந்த ஏஜ் க்ரைட்டீரியா அது மாதிரியான விஷயங்களை பார்த்து தான் சஜஸ்ட் பண்ணுவீங்களா, எப்படி அது சார்? அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஜ்ன்றது ஒரு க்ரைட்டீரியா இல்லை மேடம். பேசிக்கலி அவங்களோட ஹார்ட்டில் சிவியரிட்டி ஆஃப் அந்த ஹார்ட்டோட டிசீஸ் அது எவ்வளோ சிவியராக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ஏஎஸ்டி, இந்த விஎஸ்டி அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த ஹார்ட்டில் ஓட்ட இருக்கிறது அதெல்லாம் நல்லா தாராளமாக பண்ணிடலாம். இன்னொன்று இந்த பைபாஸ் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த ஆப்ரேஷனாக நம்ம எல்லாமே வந்து சின்ன தொழிலே நம்ம பண்ணிட்டு வெளியில் வந்துடுறோம். இன்னொன்று வந்து இந்த அந்த வேல்வு மாற்று அறுவை சிகிச்சையோ இல்லை இந்த வேல்வில் இருக்க ரிப்பேர் சர்ஜரிஸோ அதுவுமே வந்து நம்ம நல்லா இது எல்லாமே பண்ணிடலாம். நம்ம எப்போ வந்து பார்க்கணுன்னா அந்த அவங்களுடைய உடல் வாகு எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. அவங்களுக்கு நுரையீரலில் ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை பொறுத்து இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட்டை வந்து நம்ம பீட்டிங் ஹார்ட்டில் நம்ம பண்ணும்போது ஹார்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் ஆப்ரேஷன். அப்போ அரெஸ்ட் பண்ணும்போது அந்த ஹார்ட் வந்து அந்த ஹார்ட் அங்கே மிஷினுக்கு கனெக்ட் பண்ணிவிடும். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்தே நம்ம ஹார்ட்டில் இருக்க அந்த பெரிய பெரிய ரத்த குழாயை எடுத்து நம்ம டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து நம்ம அந்த மிஷினுக்கு வச்சுடுவோம். இப்போ இந்த மினிமல் இன்வெசிவ்ன்றதுனால இப்போ எப்படி ஹார்ட்டை வந்து அங்கே கனெக்ட் பண்ணுவோம்னா தொடையில் இருக்கிறதுலேருந்து கழுத்தில் இருக்கிற ரத்த குழாயிலேருந்து கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருவோம். அப்போது இந்த சிலருக்குலாம் என்ன பண்ணால் அந்த ஏஜ் ஆக ஆக இங்கே அந்த தொடையில் இருக்கிற அந்த ரத்த குழாயிலெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துடும். உலர் வந்து நிறைய இந்த கால்சியம் டெபாசிஷன்லாம் இருந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் நம்மளால் வெளியில் போய் நம்ம பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் சிலருக்கு வந்து அந்த காலில் இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கும். ரொம்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதோடைய அளவுலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அது க்ரைட்டீரியா மீட் பண்ணால் நம்ம அப்போ தான் நம்ம அந்த மாதிரி சர்ஜரிஸ் நம்ம பண்ண முடியும். அது ஒரு க்ரைட்டீரியா. இன்னொன்று ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ சார் வந்து சொல்லியிருந்தார் ஆல்ரெடி ஒரு வேல்வ் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வேல்வ் பண்ணியாச்சு. அப்போ அந்த அனாட்டமியும் உள்ளே இருக்கிற அனாட்டமியும் ஃபுல்லாக நம்மளுக்கு டோட்டலாக கொஞ்சம் மாறி இருக்கும். நல்லா ஒரு ஆர்கனோட இன்னொரு ஆர்கன் நல்லா ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். சின்ன இதில் நம்ம போய் பார்ப்போம், அந்த விண்டோ உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எல்லாம் ஒட்டி ஜாம் ஆகிருக்கும். அந்த இடத்துல நம்ம சின்ன இதில் உட்காந்து நம்ம பிரிக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இவங்க அவங்களுக்கு கேண்டிடேட்டா அப்படின்றத பார்க்கணும். நுரையீரலில் பிரச்சனை, அவங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப ஆசமாக இருக்குது, நுரையீரலாம் நம்ம நல்லா வீக்கமாக இருக்குது, இல்லை நுரையீரலும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிகிட்ருக்கு, அதோட சுற்றி இருக்கிற அந்த ப்ளூரான்னு சொல்லுவோம் அது கூட நல்லா ஒட்டி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நிறைய 2-3 தடவை கோவிட் வந்திருக்குனால பண்ண முடியாது நான் சொல்ல வரல, சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது, நுரையீரலில் பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம ப்ரீ ஆப்ரேட்டிவாகவே நம்ம ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணி இவங்க தான் இந்த கேண்டிடேட்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம போவோம். அதாவது வந்து உள்ளே போயிட்டு நம்மளுக்கு
நம்மளுக்கு இருக்கிற சர்ப்ரைசஸ்லாம் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. முன்னாடியே தரவாக 100% தேவைப்பட்ட கார்டியக் எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட பண்ணி பார்த்துட்டு இவங்கெல்லாம் எதாவது டவுட் இருந்தால் நான் சொல்கிறேன். நம்ம இப்போ இவ்வளோ அவ்வளோ இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறதில்ல. ஒரு எக்ஸ்ரே, எக்கோ, இசிஜி அதை வச்சுட்டே நம்ம உள்ள போய் நம்ம பண்ணிட்டு வரோம். தேவைப்பட்ட ஏதாவது டவுட் இருக்குது, எக்ஸ்ரேல ஏதாவது டவுட் இருக்குன்னா சிடி ஸ்கேனோ இல்லை எம்ஆர்ஐயோ, இது மட்டும்தான் பிரச்சனை ஹார்ட்டில், இது மற்ற இடத்துலலாம் வேறு பிரச்சனை இல்லை அப்படின்றதுனா எல்லாம் ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய்ட்டு பண்ணலாம். ஏஜ் லிமிட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு தான் பண்ண முடியும், அவங்களுக்கு தான் பண்ண முடியுன்றது கிடையாது. எல்லாருக்குமே பண்ணலாம். அந்த டிசீஸ் வந்து அதோட சிவியாரிட்டியை பொறுத்து தான் இருக்குது. சில டிசீசஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி டிசீசஸ்க்குலாம் நம்ம அதெல்லாம் ரொம்ப டைம் டேக்கிங் சர்ஜரிஸ், அதெல்லாம் நம்ம உள்ளே போய்ட்டு நம்ம இங்கே பண்ணும்போதே நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம போய் பண்ண மாட்டோம். இந்த இந்த மாதிரி பண்ணுறதுக்கான பர்பஸை விட நம்மளுக்கு லைஃப் சேவிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அப்போ இதே வந்து நம்ம எல்லாருமே இதில் பண்ணிடலாமா? நம்ம பண்ணுற சில டைம்ஸில் கன்வர்ஷனும் இருக்குது. நம்ம 100 கேஸ் பண்ணுறோன்னா 98 கேஸ் நம்ம இந்த சின்ன ஓட்டிலே பண்ணி முடிச்சிடுவோம். சில இடத்துல நம்மளுக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, பண்ண முடியல, பேஷண்ட்டுக்கு உயிருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருதுன்னு சொல்கிற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நம்ம அந்த இடத்துல முன்னாடியே பேஷண்ட்டை சொல்லிவிடுவோம். வெளியில் இருக்கிற அட்டெண்டர்ஸ்கிட்டையும் நம்ம அதுக்காக காத்துட்ருப்பாங்களா அவங்ககிட்டையும் ஒரு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இதை மூடிட்டு நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பண்ணுறதும் நடந்திருக்கு. அந்த மாதிரி. ஓகே ஃபைன். இந்த கீஹோல் சர்ஜரி பண்ணும்போது அதற்கான ரெக்கவரிக்கான பீரியட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஈஸியாக அவங்க வந்துட்டு ரொட்டீனுக்கு போயிடலான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொட்டீனுக்கு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் எப்படி மெயின்டைன் பண்ணணும், போஸ்ட் சர்ஜரி கேர் எப்படி இருக்கணும்? இல்லை மேடம், போஸ்ட் சர்ஜரி கேர் அதே தான் மேடம், எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான். ஒன்று இப்போ இது இருந்தால் நம்ம வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அது ஒரு பேர்டனாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பெருசாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். சாப்பிடும்போது அது நினைவு வரும், நம்மளுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வந்து எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான், இதை சாப்பிடாது அதை சாப்பிடாது அதை சாப்பிடணும், எதுவுமே சாப்பிட முடியாது. எது சாப்பிட்டாலும் அதில் ஒரு லிமிட் இருக்கணும். ஹாஃப் சுகர் ஹாஃப் சால்ட்டு அந்த மாதிரி தான் சொல்கிறது. டெய்லி ஒரு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து அந்த மாதிரி தான் எதுவும் சாப்பிடாம, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்தில் இருந்து ஒரு 3/4 மணி நேரம் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலும் அதுவே போதுமானது. இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸ் தான் இருக்கும். இப்போ கன்வென்ஷனலாக நம்ம இந்த ஸ்டெர்னம் பிரேக் பண்ணி அந்த மிட்லைனில் போய் பண்ணுறதுக்கு தான் வந்து கையை நம்ம கொஞ்சம் நிமித்துறது பண்ணுறது அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் நாளைக்கு இந்த வெஹிக்கிள் ஓட்டுறது எல்லாம் நம்ம கொஞ்சம் தள்ளி போடணும். கொஞ்சம் வீட்டில் ஒரு 1 or 2 months ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகிறது உண்டு. இந்த மினிமல் இன்வெசிவில் அந்த போனை வந்து நம்ம பிரேக் பண்ணி திருப்பி கூடலாம் வைக்கல, இருக்கிற அந்த கேப்பில் இதை போய் நம்ம பண்ணிட்டு வந்துடுறோம். அதனால் அந்த மாதிரியான ஃபிசிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி இந்த மினிமல் இன்வெசிவில். அவங்க வந்து நான் தான் சொன்ன மாதிரி சிலெல்லாம் வந்து ஒரு 10 நாளில் திருப்பி அவங்க செஞ்சுட்டு இருந்த அதே அந்த ப்ரொஃபஷனுக்கு போன ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி போகலாம். அது மைண்ட் செட்டு தான். நம்ம ஹவு டு வி கேரி இட் இன் அவர் மைண்ட் அப்படின்ற மாதிரி தான். நம்ம அதை நம்ம மென்டலி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா 1 வீக்கில் அவங்க வந்து அந்த பழைய வேலைக்கு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த மினிமலிசமில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்பவே நம்மளுக்கு குறைவாக இருக்கும். டயட்டு, அந்த ஒர்க் அவுட் அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் சிலருக்குலாம். இந்த ஹெவி வெயிட்டை தூக்குறது பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். மினிமலிசமில் அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே ஃபைன் சார். ஃபாலோ அப்ஸ் எவ்வளோ நாள் இருக்கணும், எவ்வளோ வருடங்கள் அவங்க தொடர்ச்சி ஃபாலோ அப்பில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது? அதுதான் மேடம், அது வந்து எந்த மாதிரியான வியாதிக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணுன்றதை பொறுத்து இருக்குது. சில இதெல்லாம் வந்து முற்றிலும் 100% க்யூர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரியான இதுனா அந்த ஒரு ஓட்டை இருந்ததுன்னா அதை மூடிட்டோன்னா அது 100% இது தான். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் ஒரு ஃபாலோஅப்பில் அந்த ஊண்டெல்லாம் நம்ம பண்ணியிருக்க அந்த ஸ்கார்ஸ் அதாவது ஊண்டெல்லாம் நல்லா ஹீல் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோஅப்போ வரணும்னு அவசியம் இல்லை. மேபி ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு எக்கோக்காக சும்மா ஒரு ஃபாலோஅப் எக்கோ பண்ணிட்டு போனால் போதும். அதுக்கு அவங்களுக்கான எந்த மெடிக்கேஷன்ஸும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் இந்த ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து முதல் 1 வாரத்தில் நாங்கள் திருப்பி கூப்பிடுறது உண்டு. பார்த்துட்டு அந்த ஊண்டெல்லாம் ஒழுங்காக இருக்கா, அதுக்கப்புறம் அந்த நுரையீரலாம் நல்லா விரிவடைஞ்சிருக்கா, அதில் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறதோட உண்டு. அதில் எல்லாம் நல்லா இருந்தாங்கன்னா அதுக்கடுத்து 6 மந்த்தில் ஒரு விசிட், அப்புறம் இயர்லி ஒன்ஸோ இல்லை 2 years ஒன்ஸோ ஒரு விசிட் வந்தால் போதும். ப்ரொவைடட் அவங்க நம்ம கொடுக்குற டேப்லெட்ஸை ஒழுங்காக கரெக்டாக போட்டு வரணும். இப்போ இந்த மாதிரி சர்ஜரிக்கு வந்து லைஃப் லாங் நம்மளோட டேப்லெட் வேணும். லைஃப் லாங் அந்த ஃபுட் மாடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அது எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்க இயர்லி ஒன்ஸ் அதுக்கப்புறம் வந்தால் போதும். வேல்வ் சர்ஜரிஸ் அப்படின்னு வரும்போது தான் நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்க அந்த மைட்டல் வால்வ் அல்லது அந்த அயோட்டிக் வால்வ் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யங் ஏஜில் நம்ம பண்ணுறோன்னு சொன்னால் அதில் 2 வகையான வால்வ் இருக்குது. ஒன்று வந்து திசுக்கள்லேயே செய்யப்பட்ட வால்வ் இருக்குது, இன்னொன்று வந்து மெக்கானிக்கல் இந்த வால்வ் இருக்கும், அதாவது மெட்டல் அந்த மெக்கானிக்கலில் செஞ்ச வால்வ். அந்த மெக்கானிக்கல் செஞ்ச வால்வ் வந்து அதோடைய ஒர்க் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப நாள் வரும்.
ஆனால் அதுக்கான மெயின்டெனன்ஸ் அதுக்காக நம்ம இயர்லி அதில் தான் வந்து நம்மளுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு மந்த்லி அந்த ஐஎன்ஆர்னு ஒன்று பார்ப்போம். அதாவது ரத்தம் உராயிரம் தன்மை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க மந்த்லி வந்து தான் ஆகணும். அந்த வால்வ் வந்து இதே வந்து அந்த டிஷ்யூவில் செய்யப்பட்ட வால்வ் இருக்கும்போது அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு 60-65 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அந்த டிஷ்யூ அளவு தான் நம்ம பண்ணணும். அது இருந்தால் அவங்களுமே கொஞ்சம் கேர்ஃப்ரீயாக இருக்கலாம். பட் இதுதான் பெருசாக அவ்வளோ ஃபாலோ பண்ண இருக்குது. இந்த வால்வ் மாற்றிட்டு அது வந்து நம்ம ப்ராசஸ் மெக்கானிக்கல் வால்வ் வச்சா மட்டும் மந்த்லி நமக்கு ஃபாலோ அப்பில் இருக்கணும், ஒரு டச்சில் இருக்கணும். டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த வைட்டமின் கே ரிச் இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி மீதெல்லாம் 1 இயர்க்கு ஒன்ஸ் இல்லை 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி வர்றது அது ஒரு டிசீஸை பொறுத்து இருக்குது மேடம். ஓகே. மற்ற எந்த ஒரு நோயாக இருந்தாலும் இனிஷியலாக தெரியலனாலும் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட தெரிஞ்ச பிறகு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். இருதயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டாக் வந்த பிறகு தான் அதை பற்றின ஒரு பயமும் வருது, அதை பற்றின என்ன இருக்கோ அப்படின்ற ஒரு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வமும் வருதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் என்னென்ன சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலே நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வேணும் சார். அதுதான் மேடம். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து முன்னாடியெல்லாம் வந்து இப்போது சுகர்லாம் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்னா அந்த நர்வ்ஸ்லாம் வந்து ரொம்ப தளர்ந்துருக்கும் சில டைம்ஸ். அது நம்மளால் உணர முடியாது. அந்த மாதிரி டைமில் தான் அட்டாக் வரும்போது அந்த கிளாசிக்கல் அந்த வலி பெயின் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி மற்ற சிம்டம்ஸ்லாம் பெருசாக காட்டும். இது என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து இந்த கையில் இந்த சுண்டு வரல் வலிக்குதுன்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தவங்களாம் இருக்காங்க. எனக்கு அந்த கடவாப்பல் வலிக்குதுன்னு வந்தவங்களுக்கு இசிஜி எடுத்து பார்த்தா ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவாக இருக்கட்டும், என்னோட அப்பாக்கே வந்து ஒரு நாள் எனக்கு வந்து பல் வலின்னு சொன்னார். நான் அவரை போய் முதல்ல இசிஜி எடுத்து பாருங்கள், எக்கோ எடுத்து பாருங்கள், அதெல்லாம் நார்மலாக வந்ததுன்னா அப்போ நான் விட மாட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னொரு இசிஜி எடுங்க, எக்கோ எடுங்க அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அதனால் 40 வயசுக்கு மேலே எது இருந்தாலும் ஒரு சஸ்பிஷியஸாக தான் இருக்கணும். கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லி வருவாங்க, கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லி மாத்திரை கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் அது பார்த்தாங்கன்னா இது இருக்கும், இசிஜிலாம் நார்மலாக இருக்கும். ஆனால் அது பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல இருக்கும். அந்த இசிஜி அப்போ நார்மலாக இருக்கும், அடுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபுல் சேஞ்சஸ் வரும். அதனால் எந்த ஒரு சின்ன சிம்டமையுமே நம்ம வந்து அலட்சியமாக விடக்கூடாது. நம்ம இந்தியன் இதில் நம்ம கிட்ட இருக்க அந்த ஒரு மென்டாலிட்டி என்னென்னா, நம்ம வந்து பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லி வருதா, இது ஏதாவது கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கும், நம்ம ஒரு மாத்திரை எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இது பண்ணிட்டு அப்படி இருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். நம்ம பாடி வந்து எப்போவுமே நம்மகிட்ட வந்து எல்லாம் சொல்கிற மாதிரி அது வந்து நம்மகிட்ட பேசணும், நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ண பார்க்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அதை சொல்லணும். நம்ம தான் அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டுருப்போம். அப்படி இல்லையா, மோர் தென் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே எல்லாத்தையுமே லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடணும். அது வரைக்கும் நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோம், எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம், டைமுக்கு சாப்பிட்டோமா இல்லையா, அது எல்லாத்தையும் மறந்துடணும். 40 வயசுக்கு மேலே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து அதாவது அந்த டைமுக்கு சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், அளவாக சாப்பிட்ணும். நம்மளுக்கே யூடியூப் இன்ஸ்டாகிராம் எடுத்தா நிறைய இருக்குது, இது சாப்பிடுங்க அதெல்லாம் கேட்டு நம்மளுக்கே ஒரு அவேர்னஸ் உள்ள வந்திருக்கும். இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் ஒர்க் அவுட். இப்போ ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. டெய்லி அதை வந்து ஜிம்முக்கு போங்க, இது பண்ணுங்க அப்படி இப்படிலாம் நம்ம சொல்கிறது இல்லை. வாக்கிங் ஒரு 40 மினிட்ஸ் வாக்கிங், இல்லை ஸ்விம்மிங், ஒரு சைக்கிளிங், அது மாதிரி இருந்தால் அதுவே போதும். நல்ல ஒரு ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும், ஒரு அந்த மாதிரி இருக்கணும். இன்னொன்று வந்து நல்ல ஹெல்த்தியான டயட்டு, வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்க்கணும். சொல்கிறது எனக்கும் ரொம்ப கஷ்டம் தான், நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் சொல்ல போனால் ஃப்ரூட்ஸை கூட அப்படியே கொஞ்சம் நிறைய இது பண்ணி சாப்பிட்டுலாம் எடுக்குமே அது வெஜ்ஜஸ்லாம் இறங்க மாட்டேங்குது. அந்த மாதிரி என்ன பண்ணுறது, அதில் கொஞ்சம் அது ஆனால் வேறு வழி கிடையாது. நம்ம பார்க்குறோம் டெய்லி இந்த பார்த்து நம்மளுக்குள்ளே அந்த ஒரு இது இருக்கும், ஒரு அவேர்னஸ். அதனால் அந்த ரைஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணிவிட்டு நல்ல வெஜிடபிள்ஸ், சப்பாத்தி சப்பாத்தின்னு ஒரு டிபேட் பண்ணுறதை விட்டுட்டு சப்பாத்தி ரைஸ் ரெண்டுமே கம்மி சாப்பிட்லாம். அளவாக சாப்பிட்ணும், கம்மியாக சாப்பிட்டுட்டு வெஜிடபிள்ஸ் நல்லா அதிகப்படுத்திட்டு நம்ம ஹெல்த்தியாக இருந்தாலே நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு சின்ன சிம்டம் வருதா உடனே அதுக்கான பேசிக் டெஸ்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம பார்த்துட்டு உடனே பயப்படணும் அவசியம் இல்லை. ஒரு இசிஜி, அதில் ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருந்தால் ஒரு எக்கோ அப்படி மட்டும் நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரி வந்துட்டால் போதும். ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நிறைய மாஸ்டர் செக்கப்னு சொல்லிட்டு அந்த பிளான்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு. அந்த மாதிரி பண்ணிவிட்டாலே நம்மளுக்கு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணால் கூட அது நம்மளுக்கு ஏர்லியராக பிக்கப் பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் இப்போ நிறைய வந்துடுச்சு. அதுலேயே எல்லாமே வந்துடுது. பார்த்திங்கன்னா லங்ஸ்லேருந்து, ப்ரோஸ்டேட்லேருந்து, ஹார்ட்லேருந்து எல்லாத்தையும் பிக்கப் பண்ணுற மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நல்லா அழகாக டிசைன் பண்ணி வச்சுட்றாங்க. என்னோடய ஃபேமிலியில் நான் யாரையும் விடுறதில்லை. 40 இயர்ஸ் ஆகிடுச்சா எவ்ரி 5 இயர்ஸ் ஒரு மாஸ்டர் செக்கப்பாக போட்டுறது நம்ம பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி பண்ணாலே நம்மளுக்கு சிம்டம்ஸ் இல்லைனா கூட நம்மளுக்குள்ள ஏதாவது இருந்தால் கூட நம்ம அதுலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம ஒரு பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். அதான் இருக்கிற சின்ன சிம்டம்ஸையும் இக்னோர் பண்ணக்கூடாது. நல்ல ஹெல்த்தியாக டயட்டு, ஒரு ஒர்க் அவுட், அதுக்கப்புறம்
ரெகுலராக ஒரு செக்கப்ஸ் இது பண்ணிட்டு இருந்தாலே நம்ம எதுவும் பெருசாக மிஸ் பண்ண மாட்டோம். ஓகே, டயட் ஒர்க் அவுட் அதே போல் ரெகுலர் ஃபாலோ அப்பும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் அங்கே கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. நன்றி. நன்றி சார். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் வேற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.